ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பரமசேதனனான எம்பெருமான் சேத்தனனை பெறுவதற்காக என்னென்ன வழிகளெல்லாம் செய்கின்றான் என்பதைத்தான் சுவாமி முதலியாண்டான் வார்த்தாமாலை என்கிற கிரந்தத்திலே ஒரு வார்த்தையின் மூலம் அழகாக காட்டிக் கொடுக்கிறார். பெரும் பசியை உடையவனாக இருக்கிறான் பரமசேத்தனன். என்ன பசின்னா சேத்தன லாபம் என்கிற பெரும் பசி. சாதாரணமாக பசியுடையவர்கள் என்ன செய்வார்கள்? அன்னத்தை புஜிக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள். அன்னம் இருந்தால்தான் பசியை போக்கிக் கொள்ள முடியும்னு. ஆக சேத்தன லாபம் என்கிற பெரும் பசியை உடையவனான எம்பெருமான் சேத்தனன்கிற பக்குவமான அன்னம், அரிசியாக வந்த பக்குவமான அன்னத்தை பெறுவதற்காக என்னென்ன வழிமுறைகளை செய்கிறான் என்பதைத்தான் இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு காட்டுகின்றார். பொதுவாக அன்னத்தை நாம் சமைக்கின்றோம்னு சொன்னா அதுக்கு என்னென்ன நிலைகள் எல்லாம் உண்டு? முதல்ல நெல்லை பொறுக்கி அதை உரல்ல போட்டு நன்னாக குத்தி புடைத்து களைந்து கழுவி கல்லெல்லாம் எடுத்து பின்ன அதை ஒரு பானையிலே போட்டு உலை கட்டி அடுப்பிலே வைத்து அதை நன்னா பொங்க வைத்து அதை அன்னமாக்கி அந்த பானையிலே இருந்து மற்றொரு கலத்துக்கு மாற்றி வைத்து அதை உண்பது என்று இந்த நிலையைத்தான் பரமசேதனன் எம்பெருமான் சேத்தன லாபமாகிற பெரும் பசியை உடையவனாயிருக்க இதையே பின்பற்றுகின்றான், இதையே செய்கின்றான் என்பதையும் காட்டுகின்றார். ஆக முதல் நிலை என்னதுன்னா, சேத்தனன் என்கிற இந்த நெல்லை பொறுக்கி அதை முதல்ல உரலிலே போட்டு ஆச்சாரிய உபதேசம் என்பதனாலே குத்தின பின்பு, ஆச்சாரிய உபதேசம் என்கிற உலக்கையாலே குத்தின பின்பு அறிவுடைய சேத்தனன் என்கிற அரிசி ஆகிறான். இது முதல் நிலை. நெல்லா இருக்கக்கூடிய சேத்தனன் ஆச்சாரிய உபதேசம் என்கிற உலக்கையாலே குத்தப்பட்டதனாலே அறிவுடைய சேத்தனன் என்கின்ற அரிசியாக மாறுகின்றான். ஆக ஆச்சாரியனிடமிருந்து முதலிலே கேட்பது, அதை என்ன சொல்றோம்? ஸ்ரவணம்னு சொல்றோம். அந்த ஸ்ரவணம் தான் இந்த சேத்தனன்கிற நெல்லை முதலிலே உரலிலே இட்டு குத்தும் குத்து என்று ஆகிறது. முதல் குத்து. இந்த நெல்லை உரலிலே போட்டு ஆச்சாரிய உபதேசத்தாலே குத்துவது அப்படின்னு முதல் குத்து சொல்றோமே, அதுதான் ஆச்சாரியனிடத்திலிருந்து ஒரு சிஷ்யனானவன் பெறக்கூடிய ஸ்ரவணம் என்று ஆகிறது. அதனாலே தேக ஆத்ம அபிமானம்ங்கிற உமி கழிகின்றது. முதல்ல இருக்கக்கூடிய குத்துக்கு பேர் ஸ்ரவணம். அதனாலே என்ன ஆகிறது? தேக ஆத்ம அபிமானம் என்கிற உமி கழிய பெறுகிறது. ஸ்ரவணத்துக்கு அடுத்தபடியாக சேத்தனன் பல முறை செய்யும் மனனம், ஆச்சாரியனிடத்திலிருந்து பெற்ற உபதேசத்தை பல முறை தானே மனனம் செய்து பார்ப்பது எதுக்கு உபமானமாக இருக்குன்னு சொன்னா, ஆச்சாரிய உபதேசம்ங்கிற உலக்கை அதை நெல்லிலே பல முறை குத்தும் குத்தாக ஆகிறது. உதாரணமாக ஒரு நெல்லை உரலிலே போட்டு முதல் குத்து குத்துவோம், அதுக்கப்புறம் பல முறை குத்தினால்தான் அது அரிசியாக மாறும். அப்ப அந்த முதல் குத்தத்தான் ஸ்ரவணம்னு பார்த்தோம். பல முறை குத்துவது அதத்தான் மனனம் என்று சொல்லப்படுறது. ஸ்ரவணத்துக்கு அடுத்தபடியாக சேத்தனன் பலமுறை செய்யும் மனனத்தை தான் நெல்லை பல முறை குத்தும் குத்த என்று ஆகிறது. மனனத்துக்கு பிறகு தியானம். ஆக பலமுறை குத்தப்பட்ட அந்த அரிசியை என்ன செய்வோம்? ஒரு சுலகிலே போட்டு நன்னாக அதை அதில் இருக்கக்கூடிய ஊமி தவிடு எல்லாம் களைய பெறும்படிக்கு நாம் அதை முரத்திலே போட்டு செய்வோம், கொழிப்போம். ஆக தியானம் என்னும் சுலகிலே போட்டு அதை நன்னாக அந்த நெல்லை கொழிக்கும் போது முரத்தின் அடியிலே இருக்கக்கூடிய நெல்லையும் கழித்து விட்டு நுனிப்பகுதியிலே இருக்கக்கூடிய குருணையையும் கழித்து விட்டு நடுவிலே இருக்கக்கூடிய அரிசியை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வோம். பொதுவாக நெல்லில் இருக்கக்கூடிய அந்த உமியெல்லாம் கழிவதற்கு செய்யக்கூடிய முறைகள். அதுபோல அந்த தியானம்ங்கிற சுலகிலே இந்த சேத்தனன்கிற அரிசியை போட்டு நன்னாக கொழிக்கும் பொழுது அடிப்பகுதியிலே இருக்கக்கூடிய அகங்கார மமகாரங்கள் என்பது கழிந்து நுனிப்பகுதி,
அந்நிய சேஷத்துவ சுவாதந்திரியங்கள் என்கிற நுனி பகுதியையும் கழிக்கப்பட்டு நடுவிலே சேத்தனனாகிற அரிசியை எடுத்துக்கொள்கின்றான் என்று தெரிய வருகிறது. அடிப்பகுதியிலே இருக்கக்கூடிய நெல்லையும் கழித்துவிட்டு நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய குருணையையும் கழிப்பது, அதுக்கு பிறகு நடு பகுதியில இருக்கக்கூடிய அரிசியை மாத்திரம் எடுத்துக்கொள்வது போலே அடிப்பகுதியிலே அகங்கார மமகாரங்கள்லாம் கழியப் பெற்று நுனிப்பகுதியிலே அந்நிய சேஷத்துவ சுவாதந்திரியம் அதுவும் கழியப்பெற்று நடுப்பகுதியிலே சேத்தனன் என்கிற அரிசியை அதி ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்கின்றான் என்று கருத்தாரது. இப்போ இந்த அரிசி தவிடோடு சேர்ந்திருப்பது அதனாலே சிவந்திருக்கும். வெளுப்பான அரிசியாக இருக்காது, சிவப்பான அரிசியாக இருக்கும். அதை மறுபடி குத்தி வெளுப்பாக்குவது போல, இந்த சிவந்திருக்கக்கூடிய அரிசியை மறுபடியும் குத்தி வெளுப்பாக்குவது போலே இந்த சேத்தனன் ஆகிற அரிசியையும் எம்பெருமான் குத்தி களைகின்றான். இந்த சேத்தனன் ஆகிற அரிசியை வேதாந்தம் என்கிற உரலிலே போட்டு ஆச்சாரிய உபதேசம் என்கிற உலக்கையாலே மறுபடியும் குத்தி வெளுப்பான அரிசி, அது எதற்கு உபமானமா இருக்குன்னா பகவத் சேஷத்துவ ஞானம் என்று இருக்கக்கூடிய வெளுப்பான அரிசியை போல சேத்தனனை உருவாக்குகின்றான் எம்பெருமான் என்று கருத்தாரது. ஆக இந்த சேத்தனனாகிற அரிசியையும் மறுபடி குத்தி வெளுப்பாக்குவதற்காக வேதாந்தம் என்கிற உரலிலே போட்டு ஆச்சாரிய உபதேசமாகிற உலக்கையாலே குத்தி குத்தி பகவத் சேஷத்துவ ஞானம் என்கிற வெளுப்பை உண்டாக்குகின்றான் எம்பெருமான். இப்படி தவிடு நீக்கி வெளுப்பான அரிசி அது இருக்கிறதே, அதை அரிக்கும் சட்டியிலே போட்டு நீரெல்லாம் நன்னா வார்த்து அதிலே இன்னும் சூக்ஷ்மமா ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய கல் வேறேதும் கண்ணுக்கு தெரியாத வஸ்துக்கள்லாம் இருப்பதையெல்லாம் களைந்து எடுப்பது போல, சாதாரணமாக அரிசியை நாம் களைகின்றோம்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத தவிடுகள் கற்கள் இதையெல்லாம் நீராலே களைந்து களைந்து எடுப்பது போலே எம்பெருமானே உபாய உபேயம் என்று உறுதியா இருக்கக்கூடிய ஒரு அரிக்கும் சட்டியிலே இந்த சேத்தனன் என்கிற அரிசியை போட்டு சரணாகதி என்கிற நீரை வார்த்து சாதனாந்தரங்களாகிற சூக்ஷ்ம தவிடு போகும்படிக்கு நன்னா கழுவ வேண்டும். முதல்ல இதர சாதனாந்தரங்கள் அனுஷ்டானங்கள் அதை செய்கிறது, உபாயமாக அதை பற்றி இருக்கிறோம்னு சொல்றது அதெல்லாம் தவிடு போலே, அதனால அதை நீங்கும்படிக்கு முதலிலே கழுவி அதுக்கு பிறகு பிரயோஜனாந்தரங்களாகிற கற்கள் அது இருக்கிறதே அதையும் முழுவதும் அரிக்கும்படிக்கு செய்கின்றான் எம்பெருமான். ஆக எம்பெருமானை உபாய உபேயம் என்கிற அரிக்கும் சட்டியிலே சேதனன்கிற அரிசியை போட்டு சரணாகதிங்கிற நீரை வார்த்து நன்னா கழுவி சாதனாந்தரங்கள்ங்கிற சூக்ஷ்ம தவிடு நீங்கும்படியாகவும் பிரயோஜனாந்தரங்கள்ங்கிற கற்கள் நீங்கும்படியாகவும் எம்பெருமான் அறிந்து களைந்து எடுக்கின்றான். இப்படி அரிக்கும் சட்டியிலே கழுவி சாதாரணமாக கல்லெல்லாம் எடுத்த பின்பு அந்த அரிசியை பானையிலே உலை கட்டுவோம். நெருப்பை போட்டு விறகையெல்லாம் அடுக்கி ஊது குழலாலே ஊதி உலையிலே கொதி வந்த பின்பு அது பொங்கி சோறு என்பது பக்குவமாக ஆகும். அதுபோலத்தான் சேத்தனன்கிற அரிசியை பரபக்தி என்கிற பானையிலே பரஜானம்ங்கிற உலையை கட்டி பகவத் அனுபவம் என்கிற நெருப்பை இட்டு புண்ணிய பாபங்கள் என்கிற விறகை அடுக்கி பகவத் அனுபவம்ங்கிற அடுப்பு எம்பெருமானை பிரிவது அப்படிங்கிற நெருப்பை போட்டு புண்ணிய பாபங்கள் என்கிற விறகையும் அடுக்கி ஊதுகுழலாலே ஊத வேண்டுமே, அதுதான் எம்பெருமானை பெற வேண்டும்ங்கிற துவரை, எம்பெருமானை பெற வேண்டுமே எம்பெருமானை பெற வேண்டுமேங்கிற அந்த ஆசை துவரை, அதையே ஊதுகுழலாக போட்டு கொண்டு ஊதி இப்ப இந்த சேத்தனன்கிற அரிசி நன்னா கொதிக்கிறதே, அந்த கொதிதான் பிரிவாற்றாமை என்கிற கொதி. எம்பெருமான பிரிந்திருக்கிறோமேன்னு அந்த கொதி கொதித்து பரம பக்தியாகி பொங்கின நிலையைத்தான் பக்குவ நிலை. சேத்தனனாகிற அந்த அரிசிக்கு பக்குவ நிலையை, பரம பக்திங்கிற பக்குவ நிலையை எம்பெருமான் உண்டாக்குகின்றான். ஆக சேத்தனன்கிற அரிசியை பரபக்திங்கிற பானை, பரஜானம் என்கிற உலையை கட்டி பகவத் அனுபவம்ங்கிற அடுப்பு, எம்பெருமானை பிரிவதுங்கிற நெருப்பை போட்டு
புண்ணிய பாவங்கள்ங்கிற விறகாலே துவரை எம்பெருமானை பெற வேண்டும்ங்கிற துவரை என்னும் ஊதுகுழலாலே ஊதி பிரிவாற்றாமை என்கிற கொதிக்க பெற்று பரமபக்திங்கிற பக்குவ நிலையை எம்பெருமான் உண்டாக்குகின்றான் இந்த சேத்தனனுக்கு என்று கருத்தாகிறது. இப்படி நன்னாக பொங்கின சோற்றை என்ன செய்வோம், அந்த சட்டியோடு எடுத்துக்கொண்டு சமையலற வாசலா வெளியே வந்து வெளியிலே கொண்டு வந்து ஒரு இடத்திலே வைத்து அதை வேறொரு கலத்துக்கு மாற்றி நன்னாக சாப்பாடு சாப்பிடுவார்கள். அதுபோலத்தான் எம்பெருமானும் சேத்தன லாபம்ங்கிற பெரும் பசியை உடைய சர்வலோக சக்கரவர்த்தியாக இருக்கிறான். இந்த பக்குவமான அன்னத்தை சுஷும்னா நாடி வழியாக சூக்ஷ்ம சரீரம்ங்கிற கரிக்கலத்தோட எடுத்துக்கொண்டு அந்த சட்டியோடையே எடுத்துக்கொண்டு சூக்ஷ்ம சரீரம்ங்கிற சட்டியோட எடுத்துக்கொண்டு சமையலறை வாசலாக வெளியே வருவது போல சுஷும்னா நாடியாகிற வாசலாலே புறப்பட்டு வந்து அர்ச்சிராதி கதி மார்க்கமாக மேலே ஏறி மச்சுப்படி வழியாக மேலே ஏறி மாக வைகுந்தம் என்கிற வைகுண்டம் மச்சிலே ஏற்றி அப்ராக்கிருத சரீரம் என்கிற பொற்களத்திலே மாற்றுகின்றான். கரிக்கலத்திலிருந்து வேறொரு கலத்துக்கு மாற்றி உண்பது போல எம்பெருமான் அர்ச்சராதி கதி வழியாக மச்சிலே மேலே ஏற்றி வைகுண்டம் என்கிற மச்சிலே வைத்து அப்ராக்கிருத சரீரம் என்கிற பொற்களத்திலே வைத்துக் கொண்டு அகமன்னம் நான் பரமாத்மா புஜிக்கும் அன்னமாயிருக்கிறேன் என்று இந்த சேத்தனனாகிற அரிசுவை அன்னத்தை இட்டுக்கொண்டு அகமன்னாதகான்னு நான் சேத்தனனாகிற அன்னத்தை புஜிக்கின்றேன் என்று அனுபவிக்கிறான்னு கருத்தாகிறது. ஆக பெரும் பசியை உடையவன், சேத்தன லாபம்ங்கிற பெரும் பசியை உடைய எம்பெருமான் ஒரு நெல் அரிசியாகி பக்குவ நிலைக்கு உண்டு பண்ணப்பட்டு பின் அதை புஜிக்கும்படியான நிலை ஏற்படுத்தப்படுகின்றதோ அதே போல எம்பெருமானானவன் இந்த சேத்தனன் என்கிற நெல்லை பக்குவமான அன்னமாக்கி அகமன்னாதகான்னு நான் புஜிக்கின்றேன், சேத்தனாகிற அன்னத்தை புஜிக்கின்றேன் என்று காட்டுகின்றான், விளைக்கின்றான். பரம உபகாரகனான எம்பெருமான் இந்த சேதனனுடைய நிலையை பார்த்து தன்னுடைய கருணையாலேயே இத்தனையும் அருளுகின்றான் என்பது நமக்கு ஸ்பஷ்டமாக இதன் மூலம் தெரிகிறது என்பதைத்தான் சுவாமி முதலியாண்டான் இந்த வார்த்தையின் மூலம் அழகாக நமக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.